இப்போ நம்ம ரீஃப்ராக்ஷன் பை ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்ற கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல லென்ஸ் எங்கெங்க யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்பெக்டாக்கல்ஸில் யூஸ் ஆகுது. இப்போ நான் போட்டுட்ருக்காரு இல்லையா, இந்த கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் போடுவாங்க, சில பேர் கான்கேவ் லென்ஸ் போடுவாங்க. அதாவது கிட்ட பார்வை தூர பார்வைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ரெண்டு வகையான லென்ஸுமே நம்மளோட முகத்தில் போடுற கண்ணாடியில், அதாவது புக்கு படிக்கிறதுக்கோ இல்லை தொலைதூரத்தில் இருக்க பொருளை படிக்கிறதுக்கோ ரெண்டு விதமான லென்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ கண்ணாடியில், முக கண்ணாடியில் அந்த லென்சஸ் யூஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து வந்து மேக்னிஃபைங் லென்ஸ் யூஸ் டு பி வாட்ச் மேக்கர். வாட்ச் ரிப்பேர் பண்ணுறவங்களாம் வந்து ஒரு கண்ணுக்கிட்ட ஒரு மேக்னிஃபைங் லென்ஸ் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஒரு லென்ஸ் தான். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். டிரான்ஸ்பரண்ட் லென்ஸ் என்ன டெஃபினிஷன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் பவுண்டட் பை two surfaces of which one or both surfaces are spherical forms lens. ஸோ இங்கே பார்த்துருக்கீங்க, இங்கே வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துருக்கேன், இங்கே கான்கேவ் லென்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ என்ன டெஃபினிஷன் வந்து டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் பவுண்டட் பை டூ சர்ஃபேசஸ். ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் இருக்கும், அதுக்கு டூ சர்ஃபேசஸ் இருக்கும். அந்த டூ சர்ஃபேஸஸை ஒன்று மட்டும் ஸ்பெரிக்கலாக இருக்கலாம், ஒரு சைடு மட்டும் ஸ்பெரிக்கலாக இருக்குது, ஒரு சைடு பிளேனாகவும் இருக்கலாம். அதாவது இந்த மாதிரி இல்லை, ரெண்டு சைடுமே வந்து என்ன பண்ணியிருக்கலாம், ஸ்பெரிக்கலாக இருக்கலாம். அதுக்கு பேர் தான் வந்து என்னது லென்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸு, இது வந்து டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லுவோம். நார்மலாக டபுள் கான்வெக்ஸ் லென்ஸை வெறும் கான்வெக்ஸ் லென்ஸ் கூட சொல்லலாம். A transparent material bounded by two surfaces of which one or both the surfaces are spherical form. இதில் வந்து both the surfaces are spherical in form. சரி, இது டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ். இது டபுள் கான்கேவ் லென்ஸ். பாருங்க, டிரான்ஸ்பரண்ட் மீடியம் இருக்கு, of which two surfaces are spherical in nature. So இது ஒரு லென்ஸ். இது வந்து டபுள் கான்கேவ் லென்ஸ். இப்படி எடுத்தோம்னா ஒரு சர்ஃபேஸ் பிளேன் ஆகும், இன்னொரு சர்ஃபேஸ் வந்து கான்கேவ் எடுத்தோம்னா பிளேனோ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இது பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். சரி, இப்போ இதை நம்ம பார்க்க மாட்டோம். டபுள் கான்வெக்ஸும் டபுள் கான்கேவ் மட்டும் தான் பார்ப்போம். டபுள் கான்வெக்ஸ், டபுள் கான்கேவ். சரி, a lens having two spherical surfaces bulging outwards. பாருங்க, இதான் நான் சொல்லிருக்கேன் டெஃபினிஷன். கான்வெக்ஸ்க்கு டெஃபினிஷன். a lens having two spherical surfaces, ரெண்டு spherical surface இருக்கா, bulging outwards is called double convex. இந்த outward bulge இருக்கா, அதனால இது பேர் வந்து டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ் பேரு. இது இன்னொரு பேர் வந்து கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஏன்னா இது லைட் ரேஸ் வந்து என்ன பண்ணும், கன்வெர்ஜ் பண்ணும், குவிக்கும். அதனால கன்வர்ஜிங் லென்ஸ் பேரு, டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ் பேரு. அதுக்கு கான்கேவ் எக்ஸாம்பிள் பாருங்க. A lens having two spherical surfaces, lens having two spherical surfaces which are curved inwards is called. So spherical surfaces எப்படி இருக்கு, curved inward, inward curve ஆயிருக்கு, உள்நோக்கி வளைஞ்சிருக்கு, இது வெளிநோக்கி வளைஞ்சிருக்கும். So curved inwards is called double concave lens. So இதுக்கு பேர் தான் வந்து என்னது, எந்த ஒரு லென்ஸ்ல ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் உள்நோக்கி வளைஞ்சிருக்கோ அதுக்கு பேர் தான் வந்து டபுள் கான்கேவ் லென்ஸ்னு பேர். இன்னொரு பேர் வந்து டைவர்ஜிங் லென்ஸ். இந்த லென்ஸ் இன்னொரு பேர் வந்து டைவர்ஜிங் லென்ஸ் பேர். சரி, நம்ம இந்த கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸோட நாமன்கிளேச்சர் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வேரியஸ் பார்ட்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணணும், கான்வெக்ஸ் லென்ஸ் பற்றி புரிஞ்சிக்கணும்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுட்டு காம்பஸ் எடுத்து அது மேலே எதனா ஒரு பாயிண்ட்டை C1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துங்க. சென்டர் பாயிண்ட் எடுத்துங்க. சென்டர் பாயிண்ட் எடுத்து எதனா ஒரு ரேடியஸ் எடுத்து ஒரு சர்க்கிள் முதல்ல போடுங்க. அதுக்கு இந்த சர்க்கிளில் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு போகிற மாதிரி, இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இன்னொரு ஒரு பாயிண்ட் C2 எடுத்து அதை சென்டராக வச்சுன்னு இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இன்னொரு ஒரு சர்க்கிள், ஓவர்லாப் ஆகிற மாதிரி இன்னொரு சர்க்கிள் வரீங்க. அப்போ இது C1 ஃபார் திஸ் சர்க்கிள், இது C2 சென்டர் ஃபார் திஸ் சர்க்கிள். ஏன் சென்டர் ஃபார் திஸ் சர்க்கிள் இஸ் திஸ் ஒன், சென்டர் ஃபார் திஸ் சர்க்கிள் இஸ் திஸ் ஒன். சரி, அப்போ இந்த இடத்துல வந்து இன்டர்செக்ஷன் ஆச்சுல, காமன் ஏரியா இருக்குல்ல, அதை மார்க் பண்ணிங்க. அதுதான் டபுள் கான்வெக்ஸ் லென்ஸு. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா this lens form one spherical part of this lens forms a part of the sphere, forms part of one sphere. ஸோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸோட ஒரு பகுதி, அதாவது இந்த பகுதி வந்து ஒரு ஸ்பியரோட ஒரு பார்ட்டாக அமையுது. எந்த ஸ்பியரோட பார்ட்டாக அமையுதோ அந்த ஸ்பியரோட சென்டர் எடுத்தீங்கன்னா அதுதான் வந்து என்னது, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பேர். சரி, இதே கான்வெக்ஸ் லென்ஸோட இந்த பகுதி எதனோட ஒரு பார்ட்டாக அமையுது, இந்த ஸ்பியரோட பார்ட்டாக அமையுது. அப்போ அந்த ஸ்பியரோட சென்டர் வந்து C2, அது அனதர் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சரி, இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து ரெண்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் நம்ம என்ன பண்ணோம், ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டோம்னா அது பேர் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, இது OC1 டிஸ்டன்ஸில் பாதி தூரம் எடுத்து ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிங்கன்னா அது பிரின்சிபல் ஃபோக்கஸ் F1 மார்க் பண்ணோம். சரி, இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C1 இருக்கு இல்லையா, அதுதான் வந்து 2F1. ஏன்னா இதை விட இது 2 டைம்ஸ் இருக்கும், அதனால 2F1. அதே மாதிரி இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்தது இல்லையா, அது 2F2 மார்க் பண்ணிங்க.
இந்த ஓசிக்குள்ள பாதி தூரம் எடுத்து மார்க் பண்ணீங்கன்னா அதை F2 மார்க் பண்ணீங்க. ஸோ இங்கே ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு ரெண்டு பக்கமும் ஃபோக்கஸ் இருக்கும். இது பிரின்சிபல் ஃபோக்கஸ் F1 2F1, இந்த இடத்துல பிரின்சிபல் ஃபோக்கஸ் F2, அதனோட டோட்டல் 2F2. ஸோ இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இதுவும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ ரெண்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும், ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ் கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு. சரியா? சரி, அப்பர்ச்சர் இங்கே வந்து இது வரைக்கும் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அப்பர்ச்சர்னு பேர். ஜென்ரலாக நம்ம எந்த வகையான கான்வெக்ஸ் லென்ஸை நம்ம பாடத்தில் படிப்போம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பர்ச்சர் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இந்த அப்பர்ச்சர் வேல்யூ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை விட ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி நம்ம இருக்கக்கூடிய லென்ஸை தான் நம்ம இப்போ பாடத்தில் படிக்க போகிறோம். ஓகே, அது பேர் தின் லென்ஸ்னு பேர். அதாவது இந்த அப்பர்ச்சரோட சைஸ் எதை விட சின்னதாக இருக்கும், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரோட ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி லென்ஸ் பேர் தின் லென்ஸ். அதை பற்றி தான் நம்ம பாடத்தில் படிப்போம். சரி, இப்போ கான்கேவ் லென்ஸ் பாருங்கள், இது எப்படி வரையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு முதல்ல ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுங்க. அதில் எங்கேயோ ஒரு பாயிண்ட் C1 மார்க் பண்ணுங்க, சென்டர் மார்க் பண்ணுங்க. காம்பஸில் அது சென்டர் அடிச்சுட்டு ஒரு சர்க்கிள் வரைங்க, ஏன்னா ஒரு ரேடியஸுக்கு ஒரு சர்க்கிள் வரைங்க. அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு இது டச் ஆகாத மாதிரி இன்னொரு அதே ரேடியஸில் இன்னொரு ஒரு சர்க்கிள் வரைங்க. அதனோட சென்டர் பாயிண்ட்டை C2 மார்க் பண்ணிங்க. ஸோ இப்போ இந்த பகுதியை மட்டும் ஹைலைட் பண்ணுங்க. அதுதான் டபுள் கான்கேவ் லென்ஸ் ஆர் சிம்பிளி கான்கேவ் லென்ஸ். சரி, இப்போ இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஏன்னா இந்த கான்கேவ் லென்ஸோட இந்த ஸ்பெரிக்கல் பார்ட் வந்து எந்த ஸ்பியரோட ஒரு பார்ட் அமைது, இந்த ஸ்பியரோட ஒரு பார்ட் அமைதுல அந்த ஸ்பியரோட சென்டர் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஃபார் திஸ் போர்ஷன். அதே மாதிரி இந்த போர்ஷனுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இது வரும். ஏன்னா இந்த போர்ஷன் வந்து இந்த ஸ்பியரோட ஒரு பார்ட், அந்த ஸ்பியரோட சென்டர் தான் இந்த பார்ட் ஆஃப் தி லென்ஸுக்கு அது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சரி, சென்டர் ஆஃப் இப்போ அதே மாதிரி இது பேர் ஆப்டிக்கல் சென்டர். சென்டர் ஆஃப் ரோடு போடுங்க, இது இங்கே இன்டர்செக்ட் பண்ணுது இல்லையா, இதுதான் வந்து என்னது ஆப்டிக்கல் சென்டர். ஓகேங்களா, இந்த இடம் தான் வந்து என்னது, இது வரலாம் மார்க் பண்ணி ஆப்டிக்கல் சென்டர். இங்கே இது ஆப்டிக்கல் சென்டர். அதாவது இங்கே இதில் ஆப்டிக்கல் சென்டர் இருக்குது. சென்டரோட லென்ஸோட மையத்துக்கு தான் ஆப்டிக்கல் சென்டர். எல்லா டிஸ்டன்ஸும் இங்கே தான் நம்ம மெஷர் பண்ணணும். சரி, இப்போ இது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அதில் பாதி எடுத்துங்க. அது எடுத்து என்ன பண்ணுங்க, F1 மார்க் பண்ணுங்க. ஸோ OF1ன்றது ஃபோக்கல் லென்த்து, OF2ன்றது ஃபோக்கல் லென்த்து. அதுக்கடுத்து சென்டர் ஆஃப் கர்வேச்சரும் 2F1ம் சேம் பாயிண்ட் தான், சென்டர் ஆஃப் கர்வேச்சரும் 2F2ம் சேம் பாயிண்ட் தான். இங்கே அதே மாதிரி தான், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் 2F2ம் சேம் பாயிண்ட், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் 1ம் 2F1ம் சேம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரி, ஜென்ரலாக கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதோட ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவாக இருக்கும். கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு வரும்போது அதனோட ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவாக இருக்கும். நம்ம எப்பவுமே வந்து சைன் கன்வென்ஷனில் அப்படி தான் எடுத்துப்போம். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ் ஃபோக்கல் லென்த்து, கான்கேவ் லென்ஸ்னா நெகட்டிவ் ஃபோக்கல் லென்த்து எடுத்துப்போம். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம இந்த டயக்ராமில் என்ன மிஸ் பண்ண விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ டபுள் கான்வெக்ஸ் லென்ஸு, டபுள் கான்கேவ் லென்ஸு, அதை பற்றி பார்த்தோம். ஆப்டிக்கல் சென்டர்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. அதுக்கடுத்து அப்பர்ச்சர்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம், அது என்னன்னு பாருங்கள். ஸோ திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இது இந்த லென்ஸோட மையப்பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஆப்டிக்கல் சென்டர். இது வந்து என்னது C1O ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த OF1ன்றது ஃபோக்கல் லென்த்து. சரி, இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். லைன் ஜாயினிங் C1 C2 இஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ். சரி, இப்போ இந்த மாதிரி டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் சன்னுக்கு எதிர்க்க இந்த மாதிரி சூரியனுக்கு சூரிய ஒளி இருக்கிற இடத்துல அப்படி காட்டுங்க. நீங்கள் கையில் ஒரு பேப்பர் எடுத்துங்க. ஸோ இப்போ லைட்டாக இந்த லென்ஸை மூவ் பண்ணலாம், லென்ஸ் பிக்சர் வச்சு பேப்பரை மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். எது வரைக்கும் மூவ் பண்ணணும்னா பிரைட் ஸ்பாட், சன்னோட பிரைட் ஸ்பாட்டு இந்த பேப்பரில் விடுற வரைக்கும் என்ன பண்ணுங்கள், இந்த பேப்பரை முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணிட்டாங்க. அந்த சன்னோட பிரைட் ஸ்பாட் வந்து இந்த பேப்பரில் பட்டோன்னா என்ன ஆகுது, பேப்பர் வந்து எரிய ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், கரெக்டாக அந்த பேப்பர் வந்து ஃபோக்கல் லென்த்தில் இருக்குன்னு அர்த்தம். கான்வெக்ஸ் லென்ஸ்லேருந்து கரெக்டாக ஃபோக்கல் லென்த்தில் இருக்குன்னு அர்த்தம், அதாவது ஃபோக்கஸில் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் வந்து இந்த பேரல் லைட் ரேஸ் வருது இல்லையா சன்லேருந்து, அது எல்லாம் இந்த இடத்துல குவிக்கப்படுது. கரெக்டாக அந்த பிரைட் ஸ்பாட்டில் குவிக்கப்பட்டிருக்கு. அதான் வந்து என்னது உங்களுக்கு இமேஜ், சன்னோட ரியல் இமேஜ். அது சன்னோட ரியல் இமேஜின் பேர். அந்த சன்னோட ரியல் இமேஜ் எங்கே படுதோ கரெக்டாக அந்த இடத்துல பேப்பர் வைக்கிறதுனால சன்னோட லைட் ரேஸ்லாம் குவிக்கப்பட்டு அந்த இடத்துல ஓவராக ஹீட் ஆகி அந்த பேப்பரை பர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, இதுதான் வந்து இங்கே லென்ஸை பற்றி நான் சொல்ல விரும்புகிறது. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்த கிளாஸில் ரூல்ஸ் ஃபார் drawing the ray diagram for
கான்வெக்ஸ் லென்ஸ் தனியாக கான்கேவ் லென்ஸ் தனியாக பார்க்கலாம். சரியா?